ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணப்பெண் சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்சரை சரி செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது செய்ய முடியலன்னா நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அல்சர் வந்து நமக்கு சரியாகும். எதனால் ஃபஸ்ட்டு அல்சர் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன டென்ஷனில் இருக்கீங்கன்னா வேலை பார்க்கணும் அப்படின்ற டென்ஷனில் இருக்கிறதுனால 3 வேளை சாப்பிட்றத மறந்து போயிடுறீங்க. மெயினாக வந்து மார்னிங் ஃபுட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அதனால் உங்களுக்கு வந்து அல்சர் வந்து வர ஆரம்பிக்குது. உங்கள் வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு ஆசிட் இருக்கும். அந்த ஆசிடோட வேலை என்னென்னா உங்கள் சாப்பாடை வந்து செரிக்க வைக்கிறது தான் அதோட வேலை. நீங்கள் சாப்பாடே உங்கள் வயிற்றுக்கு தரலைன்னா அது என்ன பண்ணுன்னா நம்ம வயிற்றில் சாப்பாடு இல்லையே, அதோட வேலையை செய்யணும் இல்லையா, அதுக்காக நம்மளோட குடலை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உங்கள் குடல் வந்து என்ன ஆகும்னா புண்ணாக ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாது. போக போக தான் உங்கள் வயிறு வந்து எரிய ஆரம்பிக்கும். அந்த வலி உங்களால் தாங்க முடியாது. ஸோ முதல்ல நீங்கள் அல்சருக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு என்னென்னா 3 வேளை கரெக்டாக சாப்பிடுங்க. காரம் கம்மியாக இருக்க ஃபுட்டாக சாப்பிடுங்க. நீர் சத்து இருக்க ஃபுட்டாக நீங்கள் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அல்சர்லேருந்து காப்பாற்றலாம். இது வரைக்கும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வச்சுக்கோங்க. அல்சர் இருக்கவங்களுக்கு எப்படி சரி செய்யணும்னா கேஸ்டர் ஆயில், அதாவது வந்து விளக்கெண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயை வந்து நீங்கள் 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் 48 டேஸ் பண்ண போகிறீங்க. பட் நான் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்து 1/2 லிட்டர் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் அளவுக்கு குப்பைமேனி இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு குப்பைமேனி இலையை போட்டுட்டு அந்த சடசடப்பு அடங்குறதுக்கு முன்னாடி அந்த இலையை வந்து அள்ளிடுங்க. அந்த பொரியிற சவுண்டு போகிறதுக்குள்ளே நீங்கள் எடுத்துடணும். எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணுங்கள். 200 கிராம் குப்பைமேனி இலை வந்து நல்லா பேஸ்ட் ஆகும். கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா தான் திப்பியாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சிலவங்களுக்கு விளக்கெண்ணெய் வந்து வயிற்றுப்போக்கு வர வைக்கும். ஆனால் வந்து வயிற்று புண் வாய் புண்ணெலாம் ஆற வைக்கிறதுக்கு நிறைய வந்து விளக்கெண்ணெய் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குப்பைமேனி இலையும் வந்து புண்ணுங்களெல்லாம் சரி செய்யும். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. விளக்கெண்ணெய் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வயிற்றுப்போக்கு வராது. அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்கன்னா மட்டும்தான் வயிற்றுப்போக்கு வரும். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பசும்பால், அதாவது வந்து மாட்டோட பால், ஒரிஜினல் பாலில் தான் நீங்கள் வந்து 1/2 கரண்டி அளவு எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து தினமும் நல்லா வயிறு ஃபுல்லாக நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை குடிச்சிட்டு படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அல்சர் வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். 48 டேஸ் இதை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக கணக்கு வச்சு பண்ணுங்கள். என்ன அல்சராக இருந்தாலும் அது கிளியராக ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கெண்ணெய் மட்டும் பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா வந்து வயிற்றுப்போக்கு வரும். ஸோ கம்மியாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். மெயினாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.